الله أكبر الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான் அவைகளை வெற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முழு படைப்புகளுக்கும் அநியாயம் செய்வத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு தானே ஹராமாக வச்சிருக்கிறார்.
எனவே ரப்புல் ஆலமீன் மூலமாக அநியாயம் என்பது ஒரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்றதுக்கும் தயார் இல்ல. ரப்புல் ஆலமீன் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவனாகும். எந்த அளவுக்கு என்ன ஒரு மனிதன் நரகம் போறதாக இருந்தாலும் அந்த மனிதன் நான் நரகத்துக்கு தகுதியானவன் என்றதை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை நரகத்துக்கு அனுப்புவான். அப்படி இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது ஒரு காட்டியும் ஏற்றுக்கொள்ளலையோ அது ஒரு காட்டியும் அல்லாஹ் ஆதாரங்களை காட்டி 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 கொண்டே இருப்பான். அவன் கடைசியாக ஏற்றுக்கொள்ளும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்திலே இருந்தாலும் சரி, சில நேரங்கள்ல நாங்க எங்களுடைய நிலைமைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல யோசிக்கிறோம், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய சிரமங்கள், ஏன் எனக்கு பெரிய நிலைமைகள். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் பிமா கஸபத் ஐதின் நாஸ். நீங்களே உங்களுக்கு தேடிக்கொண்டதுதான். நீங்க வேற யாருக்கும் ஏசவானம், நீங்க வேற யாரையும் குறை சொல்லவானம். நீங்களே உங்களுக்கு தேடிக்கொண்டதின் மூலமாக, உங்களோட கரங்கள் தேடிக்கொண்டதின் காரணமாக தான் இந்த நிலைமைகளை நீங்க முகம் கொடுக்கிறீங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒன்றிருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான பாவங்களோ அநியாயங்களோ இல்லாமலேயும் சில மனிதர்கள் அல்லாஹ் சோதிக்கலாம். அந்த அடிப்படையில் உலகத்தில் ஆகவும் கூடையாக சோதிக்கப்பட்ட மனிதன் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்குமே அநியாயம் செஞ்சது இல்ல. பாவம் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான நிலைமையில தான் அந்த நபியை படைச்சிருக்கிறான். ஆனாலும் உலகத்துல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள், நிலைமைகள், அது எல்லாமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை அதிகரிப்பதற்காக வேண்டி. ஆனா உலகத்துல ரப்புல் ஆலமீன் சில நேரங்கள்ல நாங்க செய்யக்கூடிய பாவங்கள், அநியாயங்கள் மூலமாகவும் மனிதர்களை சோதிக்கிறதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். சிலர்கள் வந்து சொல்லுவாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ரத் எதுக்கு கையை வச்சாலும் சரி வருவதில்லை ஹஜ்ரத், வாழ்க்கையில பெரிய முசீபத் ஹஜ்ரத், ஒரு நாளும் சந்தோஷம் இல்ல ஹஜ்ரத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சொன்னா எங்களுக்கு என்ன காட்டுதுண்டா, நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய நிலைமைகள் உங்களுக்கு வார்த்தைக்கு காரணம். ஒரு முஃமினுடைய அடையாளம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வளமையாக தஹஜ்ஜுத் தொழுகிறவர், இமாம் ஜமாத்துக்கு போறவர், இப்ப தஹஜ்ஜுத் மிஸ் ஆகுது, இமாம் ஜமாத் மிஸ் ஆகுது. ஒரு முஃமின் யோசிப்பார், எந்த பாவத்தின் காரணமா எனக்கு இது மிஸ் ஆகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரோட்ல நடந்து கொண்டு போறார், கால்ல ஸ்லிப்பர்ல பட்டி கலருது. இந்த நேரத்திலேயும் யோசிப்பார், ஏன் எனக்கு இந்த பட்டி கலந்துட்டு, எந்த பாவமோ தெரியாது யோசிப்பார். ஒரு முஃமின் எப்பையும் தன்னை பத்தி யோசிச்சு கொண்டே இருப்பார், எந்த தவறு எனக்கு இந்த நிலைமை வார்த்தைக்கு காரணம். அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான், முதலாவது விடயம் தான், எங்களுக்கு இவ்வளவு பெரிய நிலைமைகள், சோதனைகள் வாரத்துக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள் தான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் எங்களை புறக்கணித்து வாழ்றாங்களோ, அல்லாஹ்வை மறந்த நிலைமையில வாழ்றாங்களோ, பாவங்களுக்கு மேல பாவங்களை செய்றானோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவர்களுக்கு நாங்க நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே ஏன் நெருக்கடி, ஏன் மனசுல நிம்மதி இல்லாத நிலைமை, ஏன் கடன் பிரச்சனை, ஏன்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சொல்லுது, எப்ப நீங்க பாவங்களை செய்வீங்களோ, நீங்க எங்களை மறந்து வாழுவீங்களோ, எங்கட கட்டளைகளை புறக்கணிப்பீங்களோ, உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் உண்டாக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மட்டுமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. யார் எங்களுடைய திக்ர புறக்கணித்து வாழ்றாங்களோ, எங்களுடைய ஞாபகங்களை மறந்து வாழ்றாங்களோ, எங்களோட கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யாங்களோ, نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا, அல்லாஹ் சொல்றான், நாங்க அந்த மனிதனுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டிடுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். فَهُوَ لَهُ قَرِينٌ, அந்த ஷைத்தான் இந்த மனிதனுடைய நண்பராக மாறிடுவான்.
சும்மா யோசிங்க, தொழுகை இல்ல, அமல் இல்ல, இபாதத் இல்ல, பாவங்களுக்கு மேல பாவம் செய்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஷைத்தான சாப்பிடுவான். இவரோட ஒரு ஷைத்தான் இருந்து கொண்டே இருப்பான். ஷைத்தான் நண்பனாக மாறிட்டார். இவர் வீட்டுக்கு போனாலும் பொண்டாட்டியோட பிரச்சனை தான், உம்மா வாப்போட பிரச்சனை தான், பிள்ளையோட பிரச்சனை தான். சேர்ந்து போகவே மாட்டார். எப்படியா கொண்டவங்களோட சேர்ந்து போவார்? அவரோட பாவத்துல ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவர்களோட சேர்ந்து பேசிடுவார். ஆனா சாலிஹீன்களோட, நல்ல மக்களோட, குடும்பத்தோட சேர்ந்து போக மாட்டார். அவருடைய பாவம் அல்லாஹ் ஒரு ஷைத்தான சாட்டினார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஏன் இந்த நிலைமை, ஏன் முசீபத்? எனவே எதுக்கு கைய வச்சாலும் எந்த வரக்கத்தும் இல்ல. காரணம் என்ன? அவருடைய பாவம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஷைத்தான சாட்ட வச்சு பெரிய முசீபத்கள்ல விழுந்துட்டார். அதான் ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னர் ரஜுல லயுஹரிமு ரிஸ்க பிதன்பின் யுஸீபுஹு அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு ரிஸ்க மஹ்ரூம் ஆக்குறான், ஹராம் ஆக்குறான், அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் எதுக்கு கைய வச்சாலும் சரி வருவதில்லை? ஏன் முசீபத்தாக இருக்குது? ஏன் மனசுல பெரிய கஷ்டமாக இருக்குது? வேற யாரும் காரணம் அல்ல. நானும் நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எந்த பாவத்துடைய முசீபத் எனக்கு அடிச்சு கொண்டிருக்கிறது. இது முதலாவது காரணம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இரண்டாவது காரணம் உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸை வச்சு என்ன சொல்றாங்க என்றால், ஒன்றிருக்கிறது பாவம், அது எனக்குள்ளே உள்ளது. நான் படத்தை பார்க்கிறது, பாட்டை கேட்கிறது, தொழாம இருக்கிறது, தூள் அடிக்கிறது, பொய் சொல்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது எனக்குள்ள ஒரு பாவம். இன்னொன்று இருக்குது, அதை விட பயங்கரமானது, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், فَسَيَعْلَمُ الَّذِينَ ظَلَمُوا أَيَّ مُنقَلَبٍ يَنقَلِبُونَ. அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பார்ப்பாங்க எந்த படுகுழியில பேய்த்து விழ போறாங்க, சிக்க போறாங்க என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தன்னை தாண்டி இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்குதே, அது ஒரு முஃமினாக, ஒரு முஸ்லிமாக இல்ல ஒரு காஃபிராக இருந்தாலும் அந்த காஃபிருக்கு நாங்க செய்யக்கூடிய அநியாயம் எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க தான் செய்யும். எனவே ஒவ்வொரு நேரத்திலையும் நாங்க யோசிக்கணும், என்னையால யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. ஏன் அநியாயம் செய்யப்பட்டவருடைய உள்ளத்துல வரக்கூடிய கவலை இருக்கிறது. அவர் துஆ செய்ய தேவையில்ல, ஏண்டா இப்படி செய்யறான் என்று நினைச்சா அந்த முசீபத் எங்கட வாழ்க்கையில வரதான் செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல் கபாயிர்ல எழுதுறாங்க, ஒரு சம்பவம் உண்டு. அநியாயம் என்ற பாடத்துக்கு கீழே ஒரு சம்பவம் உண்டு எழுதுறாங்க. ஒரு மனிதன் ரோட்ல கத்திக் கொண்டிருக்கிறார், மையரானி லா யظلمن احدا. யார் என்னைய பார்க்கிறாங்களோ அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். என்னைய கொண்டு படிப்பினை பெறுவார். என்னைய கண்டுட்டாங்களா, என்ற கதையை கேட்டாங்களா, அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அவர் ஒரு கையோட தான் இருக்கிறார், அடுத்த கை இல்ல. எனவே சிலர்கள் வந்து கேட்டாங்க, என்னோட கதை, உங்களைய பார்த்தா அநியாயம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்றாங்க. சரிங்களே, என்ன விஷயம் சொல்றாங்க. என்ன கதைண்டா, நான் ஒரு நாள் ரோட்ல நடந்து கொண்டு போறேன். அந்த நேரத்தில் ஒருத்தர் ஒரு ஃப்ரெஷ் மீன் ஒன்றை பிடிச்சு கொண்டு போறார். அந்த மீன் இன்னும் செத்தும் இல்ல, துடிச்சு கொண்டிருக்குது, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. எனக்கு பார்த்த உடனே ஆசை வந்துச்சு. நான் கேட்டேன், அந்த மீன் எனக்கு தாங்க. அவர் சொன்னார், நானும் ஃபகீர் மிஸ்கின், என் வீட்டுல யாருக்குமே சாப்பாடு இல்ல, கஷ்டப்பட்டு இந்த மீன் எடுத்துக்கொண்டு போறேன். எனக்கு இது தாரத்துக்கு நான் விருப்பம் இல்ல, பணம் கொடுத்து இல்ல, நான் விற்கிறதுக்கு தயார் இல்லை, அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் என்ன செஞ்சேன் என்று அவர் சொல்ற, நான் பலவந்தமாக அவருக்கு அடிச்சு அந்த மீன் எடுத்துட்டேன் ஆசைக்கு. எனவே எடுத்து நான் ரோட்ல போற வீட்டுக்கு அந்த மீன் என்ற பெருவிரல கடிச்சிச்சு. நான் வீட்டுக்கு போனதுக்கு போறோம், அதனுடைய வருத்தம் இருக்குது, எனக்கு தாங்கல. அடுத்த நாள் காலையில நான் ஹக்கீம் கிட்ட போறேன், டாக்டர் கிட்ட போறேன். டாக்டர் செஞ்சிட்டார், ஒரு பெரியோரு நஞ்சி, இது உங்களோட விரல் ஏறிக்குது, இந்த பெரு விரல் எடுத்து போடல, அது உங்களுக்கு வாழ்க்கைக்கே ஆபத்து தான். எனவே பெரு விரல் எடுத்து போட்டாச்சு, ஆனா வருத்தம் நிக்கல. அடுத்த கட்டம் வருத்தம் இருந்து கொண்டே இருக்குது. மணிக்கட்டிலிருந்து கையெடுத்து போட வேண்டிய நிலைமை, கையை வெட்டியாச்சு, வருத்தம் நிக்கல்.
அதுக்கப்புறம் என்ன, வருத்தம் கூடிக்கொண்டே போகுது. எல்போல இருந்து கையெடுத்து போட்டாச்சு, வருத்தம் நிக்கல். கடைசிக்கு புஜத்தில் இருந்து கையெடுத்து போட்டாச்சு. சில சாலிஹூன்கள் நல்ல மக்கள் என்னைய பார்த்து கேட்டாங்க, என்ன வாப்பா இப்படி உனக்கு சோதனை, காட்டாத டாக்டர் இல்ல, உனக்கு என்ன சில நிகழ்வு நடந்தா செல்லுங்க. அவர் அந்த நேரத்தில் இந்த கதையை செல்வார். இந்த கதையை சென்ன உடனே அந்த பெரியார்கள் சொன்னாங்க, நீ உலகத்துல யாருக்கிட்ட மறந்தெடுத்து சரி வராது, யாருக்கு அநியாயம் செஞ்சாயோ அவரை தேடி போய்த்து மன்னிப்பு கேளுங்க. எனவே அந்த நேரத்துல போறார், தேடிக்கொண்டு போறார், அந்த வீட்டை தட்டுறார். திறந்ததுக்கு பிறகு கேட்கிறார், என்ன யாருன்னு தெரியுமா? அவரு சொல்றார், எனக்கு தெரியா, எத்தனையோ நாட்களுக்கு முன்னால் உங்ககிட்ட பலவந்தமா மீன் வாங்கின மீன் எடுத்தவர் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குது. சொன்னாங்க, எனக்கு நடந்த நிலைமை இதுதான். அவரும் வளர்ந்துட்டார், அவருக்கும் கவலையா இருக்குது. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நீங்க எனக்கு பதுவா செஞ்சீங்களா என்று கேட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீவான்ல வருவது, லா தظلمن اذا كنت مقتدرا فالظلم ترجع قباه الى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنمي لا تظلمن اذا كنت مقتدرا. நீங்க சக்தி பெற்றவராக இருந்தாலும், ஒரு இன்ஃபுளுன்ஸ்ட் ஆளாக இருந்தாலும், எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும், எவ்வளவு பவர் இருந்தாலும், நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யவா. என்னன்னா அநியாயம் இருக்குது, அது உங்களோட வாழ்க்கையில பெரியோரு நதாமத், அது பெரியோரு கைசேதத்தின் பக்கம் உங்களை கொண்டு போகும். தனாமு ஐனாக வல்மதுலூமு முன்தபிஹு. நீங்க அநியாயம் செஞ்சிட்டு போயிட்டு நிம்மதியா படுப்பீங்க. ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரே, அவர் கண் விழித்து கொண்டிருப்பார், தூக்கம் போவதில்லை அவருக்கு. ஏண்டா இப்படி செஞ்சார், ஏனுக்கு அநியாயம் செஞ்சார். அவர் கண்ணை விழிச்சு கொண்டு தூங்காம அவர் உங்களுக்காக வேண்டி பதுவா செஞ்சு கொண்டிருப்பார். மறந்துடாத, அல்லாஹ்வுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல, அல்லாஹ்வுக்கு தூக்கம் என்றதே இல்ல. அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே இந்த மனிதன் கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், நான் பெருசா ஒன்றும் சொல்லல, நான் என்ன செஞ்சேன் என்ற அந்த இரவில் எனக்கு தூக்கமே போடல, நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன், யா அல்லாஹ் அந்த மனிதன் எனக்கு பவரை காட்டி அந்த மீன் எடுத்துட்டான், யா அல்லாஹ் நீ ஓண்ட பவரை காட்டுன்னு மட்டும்தான் சொன்னேன் என்று. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா சொல்லல, நீ ஓண்ட பவரை காட்டியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மன்னிச்சிட்டா அதோட கைத வருத்தமே போயிடுச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் முசீபத், ஏன் பிரச்சனை, ஏன் நிம்மதி இல்லாத தன்மை, ஏன் எதுக்கு கைய வச்சாலும் சரி வருவதில்லை? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க செஞ்ச அநியாயம் இருக்குதே, எங்கட உம்ராவின் மூலமாக, எங்கட சதகாவின் மூலமாக அது ஈடு செய்ய முடியாது. யாருக்கு அநியாயம் செஞ்சோமோ, அநியாயம் செய்யப்பட்டவர் அவர்கிட்ட போயிட்டு நாங்க மன்னிப்பு கேட்கலாம். அது உம்ரால போயிட்டு எல்லாம் சரி வரும். உம்ராவால என்ன நடக்க போகுது? இங்க ஒரு மனிதன் காபாவிட ஆக முக்கியம் ஒரு மனிதனுடைய கல்பு, அந்த கல்பை உடைக்கிறது இருக்குது, அது காபாவை உடைக்கிறது விட பயங்கரமானது. காபாவை வைத்து தவாஃப் பண்றோம், இங்க 1000 உள்ளங்கள் உடைச்சு கொண்டு போறோம். அங்க போயிட்டு துவா கேட்கிறோம், இங்க எத்தனை உள்ளங்கள் பதுவா செஞ்சு கொண்டிருக்குது. எங்க வாழ்க்கையில வழக்கத்து உண்டாகும், எங்க வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும், எங்க வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அததான் ரப்பு சொல்றான், நீங்க உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டது வேற யாருக்குமே சவால், வேற யாருக்குமே சவால். மூணாவது உலமாக்கள் சொல்றாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒன்று பாவம், இரண்டாவது அநியாயம், மூணாவது உலமாக்கள் சொல்றாங்க, நாங்க உறவுகளை முறிச்சு வாழ்றது இருக்குது. அயாத்துக்கும் தேவையில்ல, மௌத்துக்கும் தேவையில்ல, ஏன்னா ஜனாசாவை கூட காட்டவானம், ஊட்ட மண்ணை மிரிக்கவானம் செல்லுங்க. உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல முன்பின்கள் நடக்கதான் செய்யும். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உறவுகளை முறிச்சு வாழ்றது இருக்குது, இது அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வரும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், உலாயிக லஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத் தார். யார் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது யாருக்கு?
உறவுகளை முடிச்சு வாழ்றவர். வாப்பாவோட பேசுற இல்ல, உம்மாவோட பேசுற இல்ல. வாப்பா உம்மா எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உறவை முடிச்சு வாழ்றது இருக்குது. இது ஒரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாங்கிக் கொள்ள மாட்டார். எனவே குர்ஆன் சொல்லுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம். அது மட்டுமல்ல, வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு முசீபத்தான வீட வச்சிருக்கிறான். அது உலகத்திலையும் தான், நரகத்துல இருக்கக்கூடிய வீடும் தான். எனவே ஏன் வீட்டுல பரக்கத் இல்ல, குடும்பத்துல ஒத்துமை இல்ல, எனவே வீட்டுல பரக்கத் இல்ல. அவ்வளவுதான். சூஉத்தார், அவர்களுக்கு ஒரு கெட்ட வீட்டை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த வீட்டுல அல்லாஹ் முசீபத்துக்கு மேல முசீபத்களை வைப்பான். ஏன்? உறவுகளை முறிச்சு வாழ்வதின் காரணம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யும்ஸஅ லஹு ஃபீ அத்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை விரும்புறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் உண்டாகணும், ரிஸ்க்ல விஸ்தீரணம் உண்டாகணும் என்று யாரு விரும்புறாங்களோ, முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், யாரு ஆஃபியத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட, அமல் இபாதத்தோட ஆயுள் நீடிக்கணும் என்று விரும்புறாங்களோ, இந்த ரெண்டு விஷயம், வாழ்க்கையில பரக்கத், ஆயுள் அதிகரிக்கணும், இந்த ரெண்டு விஷயத்தை யாரு விரும்புறாங்களோ உறவுகளை முறிக்காம சேர்ந்து வாழட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இதே ஹதீஸ நான் அடுத்த பக்கம் சொல்றேன், யாரும் என்னைய தவறாக நினைக்கவாங்க. யாருக்கு ரிஸ்க்ல முசீபத் உண்டாகணுமோ, யாருக்கு ரிஸ்க்ல நெருக்கடி உருவாகணும் என்று ஆசை இருக்குதோ, அதே மாதிரி யாருக்கு ஆயுள் குறையணும் என்று விருப்பமோ, அல்லது நோயில படுக்கல் இருக்கணும் என்று விருப்பமோ, சண்டை பிடிச்சு சாகும் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத் தேவையில்ல, சண்டை முடியுங்க. ஆயுள் நீடிக்கணுமா, ஆயுள் நீடிக்க வேண்டிய தேவையில்ல, அவசரமா மௌத்தாகணும் அல்லது நோயில காலத்தை கழிக்கணும் என்று ஆசிரிக்குதா, சண்டை பிடிச்சு சாவுங்க என்றதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குர்ஆன் சுன்னஹ்களில் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், உங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத் உண்டாகணுமா, சேர்ந்து வாழுங்க, சேர்ந்து வாழுங்க. அது மட்டும் இல்ல, ஆயுள் உங்களுக்கு நீடிக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், சேர்ந்து வாழுங்க. அந்த விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில பெரிய ஒரு பரக்கத்தை வைக்கிறார், ஆயுள் அல்லாஹ் நீடித்து வைக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எங்கட பார்வையில சின்ன விஷயம் தான், ஆனா அல்லாஹுடைய பார்வையில பெரிய விஷயம். எனவே இது மூணாவதாக உலமாக்கள் சொல்றாங்க. நாலாவது விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல, சமூக வாழ்க்கை சமூகவியல் என்று வரக்கூடிய நேரத்துல எங்களோட உள்ளங்கள் விசாலமாக இருக்கிறதாக. யாரையும் கண்டாலும் எவ்வளவு தவறு செய்யக்கூடியவர், பலகீனம் உள்ளவர், தவறு செய்யக்கூடியவர், பாவம் செய்யக்கூடியவர், பாவத்தை வெறுப்போம், ஆனா பாவியை வெறுக்க வேண்டாம். தவறுகளை மன்னிப்போம், அந்த தவறுகளை பிடிச்சுக்கொண்டு அந்த மனிதனை அலட்டலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எப்போ ஒரு மனிதனுடைய பலகீனங்கள், தவறுகள், பாவங்களை வச்சு நாங்க மட்டம் தட்டி பார்ப்போமோ, எங்களோட அந்தஸ்தை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே நிலைமையை எங்களுக்கு உண்டாக்காம, எங்களோட பிச்சரத்துல உண்டாக்காம அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கவே மாட்டார். திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அய்யப அஹாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு, யாரு தன்னுடைய ஒரு சகோதரரை அவருடைய பாவங்களின் காரணமாக குறையாக மதிப்பாரோ, அதே பாவத்தை இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் மௌத்தாக்கவே மாட்டார். ஒரு வாலிபர் ஹராத்தில் இருக்கிறார், ஒரு உம்மராப்பட பிள்ளைகள் ஹராத்துல தவறில் இருக்கிறாங்க, ஆனா நாங்க என்ன சொல்றோம், பாருங்களே பிள்ளைகளை வளர்த்திருக்கிற மாதிரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கொஞ்ச காலம் போன பிறகு இவர் பூ மாதிரி வளர்த்தவர், ஆனா கடைசிக்கு வந்து சொல்ற, ஹஸ்ரத் ஊட்டால நான் தான் கொண்டு போவேன் ஹஸ்ரத், நான் தான் வந்து இறக்குற ஹஸ்ரத், ஆனா பாருங்களே பாஞ்சு பேசிட்டா, பாருங்களே தவறான பாவனைகள்ல விழுதுட்டா. வேறொன்றும் இல்ல, நீங்க நல்ல வளர்க்க முயற்சி செஞ்சீங்க, ஆனா அடுத்த வந்த புள்ளைய பத்தி குறை சொன்னது இருக்குது, உங்களோட வாயால தேடிக்கொண்டது என்றது குர்ஆன் சொன்ன எங்களுக்கு சொல்லுது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல் பலா முவக்கலுன் பில் லிசான் பில் கவுல், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை அவனுடைய நாவோட, அவனுடைய வார்த்தையோட தொடர்பானது. வாய கொடுத்து கேட்டு எடுத்ததுதான் நீங்க.
அடுத்த வந்த புள்ளைக்கு இப்படி பேச போனீங்க, உங்களோட புள்ளை அல்லாஹ் சோதிச்சுட்டான். உங்களோட வம்சத்தில் அல்லாஹ் அந்த நிலைமை உண்டாக்காம அல்லாஹ் உங்களைய மௌத்தாக்கவே மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லவ் சகிர்து மின் கல்பின் லஹஷீது அன் அகூன கல்பன். நான் எவ்வளவு பயப்படுறேன் என்றா, ஒரு நாயை பார்த்தாலும் அது தரக்குறையாக பார்க்கிறத நான் பயப்படுறேன் என்ற அடுத்த நிமிஷம் அல்லாஹ் என்னைய நாயாக மாற்றுவான் என்ற பயம் எனக்கு இருக்குது. யார பார்த்தா? நாயை பார்த்து. நாயை பார்த்து குறையாக பார்க்கறதுக்கு, பகடி பண்றதுக்கு, அதை ஜோக்காக எடுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. அல்லாஹ் என்னைய நாயாக மாற்றுவானோ? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மனிதர்களை பார்த்து இவன் என்ன பைத்தியகாரன், இவன் எவ்வளவு பெரிய பாவி, இவன் எவ்வளவு முசீபத் பிடிச்சவன், ஜாய் வாக்குவல். கண்ணியத்துக்குரிய சகோதரர், அவரை வெறுப்போம். ஆனா பாவிய, தவறு செய்யக்கூடியவரை வெறுக்கிறதுக்கு மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதி இல்ல. எப்ப வெறுப்போமோ அதே நிலைமைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்குவார், எங்களோட புள்ளைகிட்ட அல்லாஹ் உண்டாக்குவார். நீங்க எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும், முஃப்தியாக இருந்தாலும், நீங்க டாக்டராக இருந்தாலும், என்ஜினியராக இருந்தாலும், பிரசிடென்டாக இருந்தாலும் அல்லாஹ் அதை பார்க்கவே மாட்டார். முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ஆலிமுடைய பேரை சொன்னா தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க உலமாக்கள். யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஏன் கனவுகளுக்கு அப்படி விளக்கம் கொடுப்பாங்க. அவ்வளவு பிரபல்யமான ஆலிம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு கட்டம் வந்துச்சு, கடன்ல சிக்கிட்டார். அப்படியே கவர்மெண்ட்டுக்கு கேள்விப்பட்டுச்சு, அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு வாகனத்தில் ஏத்துறான். அந்த நேரத்துல சொல்றார், எனக்கு தெரியும் ஏன் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு கேட்டாங்க. ஏன் சொன்னாங்க, 40 வருடங்களுக்கு முன்னால் ஒருத்தன் பங்கோலத்தாகிட்டார். அவரை பார்த்து, யா முஃப்லிஸ், பங்கோலத்காரனே என்று சொல்லி அவரை கேவலமா கொஞ்சம் பேசிட்டார். 40 வருடங்களுக்கு பிறகு அதே நிலைமை அல்ல எனக்காக்கி, என்னைய பங்கோலத்தாக்கி அல்ல என்னைய ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இவ்வளவு பெரிய ஆளும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே எப்படி தேடிக்கொண்டது? வாய கொடுத்து தேடிக்கொண்டதுதான். எனவே பாவத்தின் காரணமாக, அநியாயத்தின் காரணமாக, உறவுகளை முறிச்சு வாழ்வதின் காரணமாக, அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவதின் காரணமாக ஏன் சோதனை? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் எங்களுக்கு காரணம். சில நேரங்களில் நாங்க யோசிக்கலாம், மதுரை நீங்க சொன்ன ஒன்றுமே இல்லைன்னா பெரிய பக்குவமான வாழ்க்கையை வாழ்றாங்க, யாருக்கும் எந்த அநியாயத்தை செய்யறதும் இல்ல, பாவம் செய்வதும் இல்ல, குறையாக நினைக்கிறதும் இல்ல. ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல நான் சொன்னது போல, ரசூலுல்லாஹ் போல அல்லாஹ் அந்தஸ்த கூற்றத்துக்காக வேண்டி சோதிப்பான். அப்படி இல்ல, சில நேரங்கள்ல அதையும் நாங்க கேட்டெடுத்ததுதான். என்ன? அல்லாஹ்வுடைய நிஅமத்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய நிஅமத்களை பாவிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சுன்னத் என்னென்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இஸ்தஈனு பிகதாஇ ஹவாயிஜிகும் பில் கித்மான். நீங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்களை பாவிச்சு உங்களோட தேவைகளை பரிபூர்ணமாக்கக்கூடிய நேரத்துல அதை மறைவாக செஞ்சுக்கோங்க என்று சொல்றாங்க. எப்ப நீங்க அதை பகிரங்கமாக அடுத்தவங்களுக்கு, நான் போன வருஷமும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன், இந்த வருஷமும் உலக போயிட்டு வந்தேன், எனக்கு 2 வாகனம் இருக்குது, இவ்வளவு ப்ராஃபிட் வருவது, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த கிழமை, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த கிழமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த காலத்துல நோயோ தெரியா, ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்டா அதையும் பேஸ்புக்ல போடுவாங்க, அதையும் இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க. நாங்க நினைக்கிறோம் எல்லாமே மஷா அல்லாஹ் பரக்கல்லாஹ்னு துஆ கேட்பாங்க. இல்ல, என்று பார்த்தா ஒரு பார்வை பார்த்தா போதும், அந்த கண்ணூர் இருக்குது, அந்த கண்ணூரே ஒரு மனிதனை மௌத்தாக்கலாம். அக்ஸரு மன் யமூது மின் உம்மதி பஅத கதாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துல அல்லாஹ்வுடைய கலா கத்ருக்கு பின்னால அதிகமான மக்கள் மௌத்தாகிறதுக்கு காரணமே கண்ணூர் என்பதா. கண்ணூர் ஒரு மனிதனை மௌத்தாக்கியது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கலா கத்ருக்கு போற ஒரு மனிதன் என்ற உம்மத்தில் அதிகமான மக்கள் மௌத்தாகிறது இந்த கண்ணூரால தான். என்றா எங்கட வீட்டை பார்த்து, எங்கட வாகனத்தை பார்த்து, எங்கட ட்ரெஸ்ஸ பார்த்து, எங்கட நட உட பாவனைய பார்த்து யாருக்கும் அநியாயம் செய்யல. ஆனா அல்லாஹ்வுடைய நிஅமத்களை நாங்க அதை காட்டக்கூடிய நேரத்துல மக்களுடைய உள்ளத்துல கண்ணூர், அவர்களுடைய உள்ளத்துல வரக்கூடிய பொறாம, வேற வேற காரணங்களின் மூலமாக உண்டாகக்கூடிய கண்ணூர் இருக்குது, அதுல பயங்கரமான தாக்கம் இருக்கு. சில நேரங்கள் எங்களுக்கு நல்ல நியத்தா இருக்கும், ஆனாலும் எப்ப குர்ஆன் சுன்னாவுடைய முறைக்கு மாற்றமாக போவோமோ அது எங்களோட வாழ்க்கையில பெரிய சோதனைகள் உண்டாகும்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிலைமைகள் சீராகணுமா? அதுதான் சொல்லப்படுவது ஒரு முக்மின் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் ஏன் எனக்கு இந்த நிலைமை, என்ற பாவமா, என்ற அநியாயமா, என்ற உறவ முறிச்ச காரணமா, அல்லது யாருக்கு சரி நான் தரக்குறையாக நினைச்சிட்டேனா, அல்லது யாருக்கு சரி கண்ணூரா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவைகள் காரணமாக அமையலாம். எனவே எங்களோட வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாக நிலைமைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீராக்குவான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله. فاتقوا الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أحبتي في الله، إن الكرم قلب المؤمن وهو الأصل الأصيل للإنسان في الأمور الدنيوية والأخروية ومحبة الله سبحانه وتعالى. والله ينظر إلى قلب الإنسان وعمله، وفي صلاحه صلاح الدين وفي فساده فساد الدين، حيث قال النبي صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. وتزكيته واجبة لكل مؤمن لأن النجاة موقوفة في الآخرة. وقال تعالى: يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. أما إيذاء قلب المؤمن فحرام إجماعا بكل حال، وإعزازه واجب ومشروع لكل عامل. لنا حث الشارع على الأخذ والمحبة المشروعية الإسلامية، ونهى عن سوء الظن والحسد والبغض وكسر القلوب، لأن من أعظم مقاصد الشرعية الإسلامية إدخال السرور في القلوب الإنسانية، خاصة في الصدور الإيمانية. اللهم اجعلنا ممن كان قلبه صفاء سليما ليس فيه الغلول والغرور، وأستغفر إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله. فاتقوا الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. واعلموا عباد الله إن الله أمركم أمرا عميما، وبدأ بنفسه تكريما وثنى بملائكته المقدسة تعظيما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأحياهم عثمان، وأقضاهم علي، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله رضي الله عنهم أجمعين. اللهم اغفر للعباس وأولاده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تشبه خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار.
اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون